காவேரி, கங்கா, விஜய் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. குமரன் வராரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. குமரன் வராரு. வந்த உடனே "வாப்பா வா சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அங்கே நிற்க வைக்கிறாங்க. "இங்கே பாருங்கள், இந்த மாலையை நீங்கள் கங்கா கழுத்தில் போடுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கங்கா கழுத்தில் போட வராரு. ஆனால் கங்காவே போட்டுக்கிறாங்க. குமரன் கழுத்தில் போட சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது கங்காவுக்கு. அந்த மாலையை தூக்கி அப்படியே அடிக்கிறாங்க. அடித்த உடனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே விஜய், நிவின் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. "என்ன இது பிரச்சனை பெருசாகும் போல இருக்கே" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "ஆமாம், கரெக்டு தான். நாம் அவங்கக்கிட்ட சொன்னாலே புரியாது. இப்போ சொல்லாமல் இவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்போ பிரச்சனையாக தான் இருக்கும்" அப்படின்னு நிவின் சொல்லிகிட்ருக்காரு. அவங்க 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே "ஏன் கங்கா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க" அப்படின்னு குமரன் கேட்குறாரு. "ஆமாம், பின்ன இப்படி பண்ணாமல் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு இன்றைக்கி வளைகாப்பு. என் கூட நீங்கள் இருக்கணும். எனக்கு தேவையான எதுவுமே நீங்கள் செய்யவே இல்லை. ஆனால் இப்போது ஏதாவது வேலை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக வரீங்களா? அப்போ தான் ஐயோ இவர் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நாங்கள் நினைப்போமா? எதுக்காக இப்படி பண்ணீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு வேண்டாம்" அப்படின்னு கங்கா கத்துறாங்க. "ஏய், என்னடி பேசிகிட்ருக்க? என் பையன் உனக்கு வேண்டாமா? இங்கே பாருடா, இவ உனக்கு வேண்டாம், வா நம்ம கொடைக்கானல் போகலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அவங்க அம்மா அப்படி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. "அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா" அப்படின்னு குமரன் அப்படி கத்துறாரு. "கங்கா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு கங்கா, தயவு செய்து நான் சொல்கிறத கேளு" அப்படின்னு சொல்கிறாரு. "நீங்கள் சொல்கிற எதையுமே நான் கேட்க தயாராக இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பியே அழறாங்க. "கங்கா அழாத, ஒரு நிமிஷம் இரு. காவேரி கையில் இருக்க பேக்கை கொடு" அப்படின்னு குமரன் வாங்குறாரு. வாங்கிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. "அக்கா பாருக்கா, உனக்காக தான் மாமா இதை வாங்கிட்டு வந்திருக்காரு" அப்படின்னு காவேரி ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அந்த ஜுவல் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே "என்னதுடா இது" அப்படின்னு குமரனோட அம்மா கேட்குறாங்க. "இது வந்து ஒட்டியான தங்கத்தில் நான் வாங்கியிருக்கேன்" அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே கங்கா எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே "என்னடா இது, தங்கத்துலையாடா வாங்கின" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் கங்கா, நீ என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் என்னால் எதுவுமே உனக்கு பண்ண முடியல. வயிற்றில் குழந்த இருக்குது. நீ ஆசைப்பட்ட எல்லாமே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் கொடுக்க முடியல. ஒரு ஆர்டர் வந்தது. அது கொஞ்சம் பெரிய ஆர்டரு. 4 நாளாக நான் தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆர்டரை முடித்து பணம் இப்போ தான் கொடுத்தாங்க. பணம் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அதனால தான் என்னால் சீக்கிரமாக வர முடியல. இந்த ஒட்டியானத்தை நான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாரு. கங்காவால் எதுவுமே பேசவே முடியல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. "சரி, டைம் ஆகுது, வாங்க வளைகாப்பு வைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. அதே மாதிரி குமரன், கங்கா 2 பேருமே உட்காடுறாங்க. "அக்கா, நானே உனக்கு இந்த ஒடியானத்தை போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போட்டு விடுறாங்க. அப்படியே உட்காடுறாங்க. எல்லாருமே நலங்கெல்லாம் வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கங்கா. நிவின், விஜய், காவேரி, அவங்க அம்மா எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக வளைகாப்பு நடத்துகிறாங்க. கங்காவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. வளைகாப்பு முடிஞ்ச உடனே கங்கா அப்படியே அழறாங்க. "கங்கா, எதுக்காக நீ அழற?" அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. "இல்லைங்க, நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கேட்டதை நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் சாதாரணமாக தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் இப்படி வாங்கி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சவ. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்" அப்படின்னு கங்கா குமரனோட தோளில் சாஞ்சு அப்படியே அழறாங்க. "நீ அழாத கங்கா, தயவு செய்து நீ அழாத" அப்படின்னு குமரன்